நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு பேப்பரில் எழுதி மட்டும் கொடுக்காம அது கூட ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து ட்ரீயோடைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரேண்டமாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷ்ஷோடைய ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தெரியும் போது தான் ஒரிஜினல் ட்ரீயோடைய அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் எடுத்து நான் கையில் டிப் பண்ணியிருக்க மாதிரி பெயிண்ட் வந்து டிப் பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்து டேப் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படி ரேண்டமாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன்ல ஃப்ளவர் ஷேப்பில் வந்து மேக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியும் கூட நம்ம அந்தந்த பிரான்ச்சஸில் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரேண்டமாக இருக்கட்டும்ன்றதுக்காக ரேண்டமாக அங்கங்கே வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து உங்களுக்கு தேவையான மெசேஜை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சிம்பிளாக ஒரு பேப்பரில் லெட்டர் எழுதி கொடுக்கறத விட இந்த மாதிரி சூப்பரான பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.